பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கே துதிகை மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட கர்த்தரின் வார்த்தையை நாம் கடந்து செல்வோம். அதன் தலைப்பு மெய்யான திராட்சை செடி அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காரு? திராட்சை செடினாலே ஒரு ருசியுள்ள ஒரு படம் இல்லையா? அதில் மெய்யான திராட்சை செடின்றது அந்த ருசியுள்ள அந்த கனி என்பது யாரை குறிக்கிறதா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், மெய்யான திராட்சை செடின்ட்டு. அந்த திராட்சை ரசத்தை தான் நம்ம நம்முடைய பாவங்களில் கழுவுவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமாய் நாம் ஒவ்வொரு மாதமும் ஆலயத்தில் சென்று பாவ மன்னிப்பை அறிக்கையிட்டு நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். அதன் அடையாளம் தான் திராட்சை ரசம் என்பது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் என்பது திராட்சை ரசம். அப்படிப்பட்ட அந்த திராட்சை செடி நானே என்று கர்த்தர் சொல்கிறார். இது யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே உள்ளது. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பிதா என்பவர் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் பிதா, இயேசு கிறிஸ்துவின் தந்தை என்று சொல்லலாம். அவரே பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் ஒருவரே தான். பிதாவால் தோற்றுவிக்கப்பட்டவர் குமாரன், குமாரனால் இன்று பரிசுத்தாவியார் நம்மோடு நினைத்திருக்கிறார். 3 வேற நினச்சிக்காதீங்க, 3மே இயேசு கிறிஸ்து தான். நம்ம ரட்சிப்பதற்காக தான் குமாரனாக பிறந்தார். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். இன்றும் நமக்கு அற்புதங்கள் அடையாளம் செய்து கொண்டிருப்பது அவர் பரிசுத்த ஆவியினால தான். அதுதான் அந்த சத்திய வசனம். வசனத்தின் மூலமாக, நம் ஜெபத்தின் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் அதிகமான அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார், இன்னும் செய்வார். இதற்கு முடிவு என்பதே இல்லை. உலகம் இருக்கும் வரை அவர் வார்த்தைகள் நிலைத்திருக்கும். அடுத்த வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காத கொடி அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை நேசிக்காதவர்கள், வழிகளை பின்பற்றாதவர்கள் என்று அர்த்தம். கனி கொடுக்காதனா, அதாவது நன்மைகள் செய்யாதவர்கள், தவறை மட்டுமே செய்தவர்கள், பாவத்தை செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் தான் அது கனி கொடுக்காத, அதாவது நன்மைகள் செய்யாத ஒரு செடிகளாக நாம் மனிதனை எடுத்துக்கொள்ளலாம். இன்று அநேகர் ஒரு பக்கம் நன்மைகள் செய்கிறார்கள், ஒரு பக்கம் தீமைகள் செய்கிறார்கள் இல்லையா? பிரித்து விடலாம். இயேசுக்குள் ஒருத்தர், இயேசுக்கு வெளியிலே. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய பேர் கிறிஸ்டியன் பேர்வையில் பாவமும் செய்கிறார்கள். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து முழுதாக ஏற்றுக்கொண்டு நன்மைகள் செய்கிறவரும் இருக்கிறார்கள் இல்லையா? அதுதான் கனி கொடுக்காதிருக்கிற. அதை எப்படி பண்ணுறாருன்னா, அறுத்து போடுகிறார். அதாவது நம்ம பாவம் செய்தால் அதுக்கான தண்டனையை அவர் கொடுப்பார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது வசனம் சொல்கிறது. நாம் செய்கின்ற பாவத்திற்கெல்லாம் ஒரு நாள் பதிலை சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் கனி கொடுக்கின்ற ஒரு மரம், கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ அதில் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, கணிக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்பார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நாம் நேசித்து அவர் வழியில் நடக்கும் போதோ இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பது இதை குறிக்கிறது. எத்தனை பேருக்கு இப்படி கிடைத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நடப்பவர்களுக்கு எல்லாமே அதிசயங்களும் அற்புதங்களும் வெற்றிகளும் தான் அதிகமாக கிடைக்கும். நாம் இயேசு கிறிஸ்து ஒன்று கேட்டால் அவர் இரட்டிப்பாக கொடுப்பார். இதுதான் இயேசு கிறிஸ்துவ நாம் இருக்கின்ற, இது நடக்க போகின்ற, நடந்து கொடுக்கின்ற அற்புதமான காரியம். அவரை நோக்கி நாம் செல்லும் போதோ, அவர் வழிகள் நாம் நடக்கும்போதோ, நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும். என்னது? நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு அற்புதமான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தவறான வழிகளிட்டு விலகி வசனத்தின் மூலமாக நம்ம நல்வழிப்படுத்துவார். நம்மளை சுத்தம் செய்து கொண்டிருப்பார், நம்மளை பரிசுத்தமாய் மாற்றிக் கொண்டிருப்பார்.
அது எதுனா நம்ம சத்திய வேதாகம் தான். நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போம். சில சமயங்களில் சில தடுமாற்றங்கள் வரும். பாவத்தில் இடம் கொடுப்போம். அது போய் விழுந்து விடுறோம். அதிலிருந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை நாம் படித்து ஜெபித்து அவர் மகிமைப்படுத்தி அவர்கள் இருக்கும் போதோ அதிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை பாதுகாப்பார். அவர் கிருபை நம்மளை பாதுகாக்கும். இன்றைக்கு வாழ்க்கையில் அநேகர் இப்படி தான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ அல்லாத மக்கள் எத்தனையோ சமூகத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களெல்லாம் பாவத்தில் விழுந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியவில்லை. வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்து ஜீவித்திருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக ஜீவித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், சங்கீதம் 34 சொல்கிறது. நாம் ருசித்து பார்க்க எப்படின்னா வசனத்தின் மூலமாக ருசித்து பார்க்கணும். ருசி பார்த்த நாம் அது மற்றவர்களுக்கும் ருசியை கொடுக்கணும். அதாவது கர்த்தரின் வசனத்தை நாம் அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்லும் போதோ அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கேட்பதன் மூலமாக, காதன் மூலமாக கேட்பதன் மூலமாக அவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பாருங்க, ஒரு ஹிந்து நம்ம வார்த்தைகளை கேட்குறான்னு வச்சுங்களேன், காதால் கேட்கப்பட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுக்கு போகும்போதே ஆசீர்வாதமாக கூடவே சென்று அந்த வீட்டை ரட்சிப்புகளை கொண்டு வரும். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய நல் வார்த்தைகள் மூலமாகத்தான் அனைத்து வித காரியம் நிறைவேற்றுவார், நன்மைகள் நிறைவேற்றுவார். அது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அது ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், எத்தனையோ கம்யூனிட்டி இருக்காங்க, எல்லாருக்கும். கிறிஸ்டியனுக்கு மட்டும்தான் இது நடக்கும்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து, நீங்கள் அவர் நம்பி நீங்கள் ஜெபம் பண்ணும்போதோ நீங்கள் கேட்கும் போதோ கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதற்கு எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அவர் 100% உங்களுக்கு அவர் நம்பி நீங்கள் போங்க, நிச்சயமாக அற்புதங்களை அவர் செய்வார். அடுத்த வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பாருங்க, நாம் அவருக்குள் நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தால்தான் அவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். நம் நிலையானது எதுன்றால் சத்தியம், பசுத்தாவின் அபிஷேகம், இதெல்லாம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். அப்படி நிலைத்திருந்தால் தான் நம் வாழ்க்கை பரிசுத்தமாகும், நமக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இன்னும் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் முதல் நமக்கு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த அற்புதங்களை மற்றவர்கள், அதாவது பாதிக்கப்பட்டுள்ள அடிப்படை இடத்துல விழுந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபத்தின் மூலமாக அவங்க விடுதலை பெற்றுத்தர முடியும் நம்மால். அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் மற்றவர்கள் ஜெபிக்கும் போதோ அவருக்குள்ளே இருக்கின்ற எல்லா அசுத்தங்களை விலகி போடும்படியான ஒரு வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதற்கு நாம் முதல்ல தகுதியாக இருக்கணும். அந்த தகுதி தான் நாம் ஆண்டவரிடத்தில் சென்று சேருவது, அவரோடு இருப்பது, அவர் வழிகள் நடப்பது, அவர் விசுவாசமாக அவர் பற்றி கொண்டு இருப்பது தான். அதை வசனம் சொல்கிறது, கொடியானது திராட்சை செடியில் நிறுத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்காமல் போவது போல நீங்களும் என்று நிறுத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவர் நம்ம ஒரு இருக்கும்போது தான் நமக்கு ஆண்டவர் கனிகளை கொடுப்பார். அப்படி இல்லைன்னா அந்த கனிகள் நமக்கு கிடைக்காது, அற்புதங்கள் நடக்காது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏதோ கடமைக்கென்று நேரத்திற்கென்று சண்டே மட்டும் போயிட்டு வந்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் அவரை தேட வேண்டும், அவரை ஜெபிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். மகிமைப்படுத்தும் போது தான் கர்த்தர் நம்மோடு நிலைத்திருந்து நம்மை எந்த வழியில் கெட்டு போகாத கனியாக இல்லாமல் நன்மைகள் ருசி பார்க்கின்ற கனியாக நம்மளே மாற்றுவார். கெட்டு போயிட்டால் என்ன ஆகும்? அவ்வளோதான். அது திருப்பி அதை யூஸ் பண்ண கிடையாது இல்லையா? மரத்தில் எத்தனையோ கடைகள் இருக்குது, அதில் சில கடைகள்லாம் கெட்டு போயிடுது. ஏதோ கடிச்சு அணில் கடிச்சு அது கடிச்சா கெட்டு போயிடுது. நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோம். அது அணில் கடிச்சு இருந்ததுன்னா அந்த பாவத்தை சாத்தான் உள்ளே வந்து நம்ம மனசை கெடுத்து அதை கெட்டு போக செய்கிறோம். அதாவது நம்ம மனசை கெட்டு போக செய்கிறோம், பாவத்தில் விழுந்து விடுகிறான். ஒரு நாள் அந்த அந்த பழமானது கெட்டு போயிட்டு கீழே விழுந்துருது. அதை யாருமே தொடமாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நல்ல கனிகள் இருக்கும் போதோ, அதாவது நல்ல மனசு, நல்ல எண்ணங்கள், கர்த்தரின் வார்த்தைகள் நம்மோடு இருக்கும் போதோ அந்த கனி ஒரு சுவை நிறைந்த கனியாக இருக்கும். நாம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வல்லமையான மனிதனாக நாம் இருப்போம். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோம். நாம் வாழ்கின்ற பரிசுத்த வாழ்க்கை, நாம் பேசுகின்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள்லாம்
மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போதோ இன்னும் அதிக கனிகளை நாம் கொடுக்கின்ற வல்லவர்களாக நம்மை கர்த்தர் மாற்றுவார். நமக்கும் அந்த கனிகள் கொடுப்பார், மற்றவர்களுக்கும் அதிகமான கனி கொடுக்கின்ற மக்களாய் நம்மை உருவாக்குவார். நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தெரிந்து கொள்ளலாம் மட்டும் பத்தாது, அது மற்றவர்கள் எடுத்து சொல்லும்போது தான் அது இன்னும் அதிக கனிகளை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட தாளந்துகள் நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். நம்ம வாழ்க்கையிலே நாம் இருக்க போகின்ற இந்த கொஞ்ச காலத்தில் கூட இயேசு கிறிஸ்து உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து அடையாளமாக வாழ்க்கை வாழ்வது. ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். நம்ம பைபிள் படித்தா மட்டும் பார்த்தா நடக்க முயற்சி செய்யணும். அவர் வார்த்தைகளை நாம் நடக்க முயற்சி செய்யணும். கடினமான சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அவர் வார்த்தைகளை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு விட்டு விலகாமல் அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்க. சில சமயத்தில் கஷ்டமாக தோணலாம். ஆனால் அதை செய்ய செய்ய கர்த்தர் நம்மளை அனைத்து வித காரியத்தில் வழிநடத்தி எல்லா வித கொரோனா வழிகளையும் செவ்வாய்ப்படுத்தி நம்மளை வழிநடத்தி நம்மளை கூட்டி செல்வார். இறுதியானது பரலோகம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அங்கு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் உலக மாயை தான். ஆனால் இறுதியாக நமக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒன்று அந்த பரலோகத்தில் நித்திய வாழ்வு. அங்கு மரணம் என்பதே கிடையாது, அங்கே பாவம் என்பதே கிடையாது. அங்கே சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதம் தேவ துதிகள் மட்டும்தான் இருக்கும். எங்கே திரும்பினாலும் ஒரு பசுமை, எங்கே இருந்தாலும் ஒரு சந்தோஷம், எங்கே இருந்தாலும் தேவனின் அருள் எப்போதுமே இருக்கும். ஆனால் நாம் கெட்டுப்போன கனியாக இருந்தால் நாம் நரகத்தில் சென்று விழுவோம். கெட்டுப்போன கனி இப்படி கீழே விழுந்து அது வேஸ்ட்டாக போயிட்டு நிறைய புழுக்கள் பூச்சிகள் வந்து அதை அழித்து விடுகிறதோ, அதே போல தான் நம் வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும். நம் நன்மைகள் எல்லாம் தீமைகளாக மாறி அது அழிந்து போகும். நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நாம் பாழ்வ வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். இந்த குடி, போதை, மரியாதை குறைவாக நடப்பது, இன்னும் அசுத்தமான காரியங்கள் செய்வது, இச்சிப்பது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வெளியே வரணும். அதுக்குள்ளே இருந்தால் நம்ம வாழ்க்கை பாவத்திலிருந்து நம்ம ஆண்டவர் எப்போவுமே வந்து மீட்டெடுக்க மாட்டார். காரணம் என்னென்னா, நான் பாவத்திலே விழுந்திருப்போம். ஒரு நிமிஷம் நம்ம எழுந்து பார்க்கணும். சாத்தான் நம்மளை கெட்டியாக பிடிச்சிருப்பான். நீங்கள் எழுந்து வர முயற்சி செய்யணும். பாவத்திலே விழுந்திருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவர் எப்படி நம்மளை கை தூக்கி எடுப்பார்? ஆனாலும் நீங்கள் ஒரு முறை ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபித்தால் போதும், அவரது வலது கரம் நம்மளை கை தூக்கி எடுக்கும். அதுதான் சத்தியம். நிச்சயமாக நீங்கள் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் உங்கள் வலது பரிசலில் இருந்து நம்மளை தூக்கி எடுப்பார். ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை மீட்டு எடுப்பார். உங்களை பாவத்திலிருந்து உங்களை மீட்டு எடுக்க வல்லவராக இருப்பார். அதே சமயத்தில் நீங்கள் பாவம் செய்து கொண்டு இருந்தால் அவர் காணாதது போல் இருப்பார். ஆனால் நம்மளை கண்ணோக்கி கொண்டு தான் இருப்பார். என்றாவது ஒரு நாள் என்னை அவன் கூப்பிடுவான், அவள் கூப்பிடுவாள், மகன் கூப்பிடுவான், மகள் கூப்பிடுவாள் என்று காத்து கொண்டு தான் இருப்பார். நீங்கள் எப்போது கூப்பிடுகிறீர்களோ அப்போது அவர் செவி சாய்த்து அவருடைய கரம் உங்களை பற்றி கொள்ளும், உங்களை தூக்கி எடுக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான ஒரு தேவருடைய கிருபை. அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அற்புதமான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அவர் இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அவர் அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். மனம் திருந்தி நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து அவரை கெட்டியாக நீங்கள் பிடிச்சுக்கணும். அந்த வசனம் சொல்கிறது யோவான் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் 7ஆம் அதிகாரம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வசனம்தான். வசனத்தைப்படி கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் நீங்கள் அதை நோக்கி பயணித்தால், இயேசுவை முன்வைத்து நீங்கள் பயணித்து வசனத்தை கேட்டு நடந்தால் அவர் நம்மோடு இருந்து நம்ம என்ன கேட்டாலும் கர்த்தர் அதை நமக்கு கொடுப்பார். வசனம் சொல்கிறது. இந்த வசனம் தான் சாட்சி உங்களுக்கு. இதெல்லாம் நான் சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட
வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றும் அற்புதமானது. நாம் கனி கொடுக்கின்ற மரமாக இருக்க போகிறோமா, அல்லது கெட்டு போகின்ற மரமாக மாறப்போகிறோமா? கெட்டு போகின்ற கனியாக மாறப்போகிறோமா? கனி கெட்டு போனால் மரம் பட்டு போயிடும். மரம் போச்சுன்னா கனியும் கொடுக்காது இல்லையா? செழிப்பான மரத்தையோ இல்லை செழிப்பான செடியோ செழிப்பான கொடி இருந்தால்தான் அதில் கனியும் பூக்களும் பூக்கும். ஆனால் அதே சமயத்தில் பட்டுப்போன மரமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பூக்களும் பூக்காது, எந்த ஒரு இலையும் இருக்காது, எந்த ஒரு காயோ எந்த ஒரு பூக்களும் பூக்காமல் போயிடும். அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு வலிமையான ஒரு வேர். அந்த வேர் என்னன்னா சத்திய வசனம், இயேசுவின் கிருபை, அவர் வழி. அந்த வேர் என்ற சத்தியத்தை, அந்த பேஸை நீங்கள் பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் நம்மளை பசுமையாக வழிநடத்துவார். அதிக கனிகளை கொடுக்கின்ற கொடியைகளாக நம்மளை மாற்றுவார். ஏன்னா அவரே மெய்யான திராட்சை கொடியாக இருப்பதால் நாம் அந்த கொடிகளாக நம்மளை மாற்றுவார். திராட்சை செடி நம்ம அவரோடு இருக்கும் போதோ அவர் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்கின்ற செடியாக இருந்து நன்மைகள் செய்து அநேகருக்கு நீங்கள் கொடியாக படர்ந்து அற்புதங்களான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி உங்கள் வாழ்க்கையை பசுமையாக்குங்க. பசுமை என்பது அற்புதம், அதிசயம், கிருபை, அவருடைய தயவு, அவர் இரக்கம், அவர் அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களோடு அவர் வலது பசத்தில் வீட்டு இருப்பார். அவர் உங்களோடு இருக்கும்போதோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ண தேவையில்லை. எந்த கவலைகள் இருந்தாலும் அதை நீங்கள் அவர் மேலே வச்சிருங்க. கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். நீங்கள் சும்மா இருந்தால் போதும். யுத்தம் அவருடையது. நீங்கள் சும்மா இருங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அதே சமயத்தில் நம்ம தவறி போயிட்டு பாவத்தில் விழுந்து இருந்தால், அல்லது விழப்போக இருந்தால், அல்லது விழுந்து விட்டு இருந்தால், ஒரு சமயம் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க, நம்முடைய முடிவு எதை நோக்கி செல்கிறது. அதை விட்டு விலகி நன்மையான காலத்தை நோக்கி வரணும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இயேசுவை நோக்கி நீங்கள் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். அந்த கர்த்தரின் ருசியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தை படிங்க, அவருக்கு ஜெபிங்க. கிறிஸ்துவ அல்லாத மக்கள் கூட சொல்கிறேன், உங்களுக்கு எந்த கவலையோ கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுக்கிட்ட வந்து ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் அவரை நம்பி ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயமாக ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்கும். ஒவ்வொரு செயலும் நான் சொல்வேன், இயேசு கிறிஸ்து கிறிஸ்டியனுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்குமானவர் தான். யார் எது கேட்டாலும் அவர் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து யார் எது கேட்டாலுமே நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். நமக்கு எது சரி தவறு என்பதை தீர்மானித்து அதை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். நம்மளை கொடிகளாக மாற்றி அதில் அதிக பழங்களை கொடுத்து, அதாவது அதிக நன்மைகளை கொடுத்து நம்மளை மேன்மேலும் வளர செய்வார். அந்த நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை அடைய வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான வழியாக இருப்பார். அவரே உலகின் ஒளி. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. அவரது வார்த்தைகள் நாம் பின்பற்றி நடக்கணும். அவர் வார்த்தைகளை எப்போதுமே கெட்டியாக பிடிச்சிட்டு அதன்படி நடக்கும்போதோ நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் ஒரு பசுமையிருந்த திராட்சை தோட்டமாக, திராட்சை கொடிகளாக, திராட்சை பழங்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், செல்வ செழிப்புகள், ஐஸ்வர்யங்கள் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதுதான் இந்த அர்த்தம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஜெபிப்பது, துதிப்பது, அவரை நோக்கி வந்து உங்களுடைய எல்லா பாவத்தை விட்டு விலக்கும்படியான ஒரு பாவ அறிக்கையிட்டு அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு
அவரை விசுவாசித்து அவரை நேசித்து நீங்கள் அவர் வழிகளை பின்பற்றுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை பசுத்தமாகி நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வசனம் சொல்கிறது. மீண்டும் படிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வசனம் சொல்கிறது. அவர் வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றி அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வெற்றியாக கொடுப்பார். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாத குடும்பமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் ஒரு ஒளி தரும் பிள்ளைகளாக இருப்பார்கள். கனி தரும் பிள்ளைகளாக இருப்பார்கள். அற்புதங்களை ஈற்றும் பிள்ளைகளாக இருப்பார்கள். எதிர்கால சந்ததிகள்லாம் பசுமையாக வாழ்க்கையில் ஒளி தரும் கர்த்தரின் ஞானத்தோடு இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம எதிர்கால சந்ததிகளுக்காக ஜெபிப்போம். இன்னும் அநேக மக்கள் பல்வேறு உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் சண்டை நடக்குது, வார் நிறைய ஊர் நடக்குது இல்லையா? எத்தனையோ பேருக்கு நடந்து போகிறாங்க. சமீபத்தில் கூட சிரியாவில் நிறைய பேர் கொத்து கொத்தாக சாகடிக்கிறாங்க. அது எதுக்காக என்று சரியாக தெரியல. இனக்கலவரம் என்று நியூஸ் வருது. நம்ம அதுக்காக ஜெபிங்க. இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிங்க. இந்த காசா மக்களுக்காக ஜெபிங்க. இன்னும் நிறைய ஊரில் நிறைய பிரச்சனைகள் உள்ளது. இதில் கூட ஒரு புயல் வந்துச்சு, எலிசா புயல். இந்த ஆப்பிரிக்கன் மக்களுக்காக ஜெபிங்க. அழிந்து போயிருக்கின்ற அந்த மக்களுக்காக நாம் ஜெபத்தின் மூலமாக அந்த நாட்டையும் அந்த மக்களையும் நாம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கும் போதோ கர்த்தர் அவருக்கு ஆறுதலாக இருந்து அவர்களை தூக்கி எடுப்பார். நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலும் மூலமாக தான் அது முடியும். ஜெபத்தில் தான் எல்லாமே நடக்கும். நாம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய நாடு நல்லா இருக்கணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும். இயேசு அடையாளமே அதுதான். எங்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுறார்களோ அவங்களாம் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அடையாள வாழ்க்கை. நாம் அடையாள வாழ்க்கை வாழ்வோமா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, நீரே மெய்யா திராட்சை கொடியாக இருந்து நீர் எங்கள் மத்தியிலே செய்வாடும் கர்த்தாவே. நாங்கள் அதை கனிகளாக மாறும்படியாக கர்த்தாவே, உம்முடைய ருசியுள்ள இந்த வார்த்தைகளை கேட்டு அதை நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு வார்த்தைகள் நாங்கள் கேட்கிறது எதுவோ அதை நாங்கள் செய்யவே என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, நீங்கள் நிலைத்திருந்தால், எங்கள் வார்த்தைகள் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது அது எங்களுக்கு செய்யப்படும் என்று வார்த்தைகள் கர்த்தாவே நாங்கள் நடக்கும்படியாக கர்த்தாவே, நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் ஆசீர்வதி கர்த்தாவே. தொடர்ந்து நாம் வகைக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக குடும்பத்திற்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்கள் ஆசீர்வதியை வழி நடத்தும் கர்த்தாவே. எல்லா இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிற மக்களை நீர் தூக்கி எடுத்து அவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் புதிய பலதாக மாற்றுகிறார்கள் சாமி. அதுவே கிறிஸ்டின் அடையாளமாக இருக்கும்படியாக கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை படத்தை அப்படி வாழ்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து அறிந்த நாங்கள் அறியாத அநேக மக்களுக்கு நாங்கள் அறியும்படியான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க தொடர்ந்து இடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிகரமாக உண்டாவதாக, ஆமென். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர்